வணக்கம். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது கேரளத்து ஆல்வா பீஃப் ரோஸ்ட். சித்தப்பா கைவண்ணத்துல செம்மையா ஒரு விருந்து. தாத்தா இன்னைக்கு செம்மையா சமைக்க போறோம், நம்ம செமத்தனமா ருசிக்க போறோம். சமைக்கலாம் வாங்க. இப்போ நம்ம பீஃபை நீள நீளமாக வெட்ட போகிறோம். மழை மேகமா இருக்கு, டக்குன்னு உரி சரவணா, டக்கு பல பரபரன்னு வேலை செய்யு. நல்லா கிளீனா உரிக்கணும்னா. சரி ரெடி. வெங்காயத்தை எப்படி வெட்டாது? வெங்காயம் கேரளத்து குஞ்சம்மா. குஞ்சம்மா குஞ்சம்மா. வெங்காயம் இப்போ டிசைனுக்கு வெட்ட வேணாம். இப்போ நாட்டு இஞ்சி எடுத்து நாக்குக்கு ருசியா நறுக்குன்னு இடிக்க போறோம். அது மாடு மேய்க்க ஆளா இருக்கும். நல்ல மை போல அடிச்சிரு. இப்போ இஞ்சி இடிச்சாச்சு. இஞ்சி எடுத்து வச்சு மாப்பிள்ள அந்த பூண்டு எடுத்து போடுங்க. அடுத்து பூண்டு இடிக்க போகிறோம். போடுங்க. ஓகே. நானல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? விரவு பற்ற வைக்கிறதுக்கு நானல் விரவு தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு நமக்கு. வெயிட் நல்ல வெயிட் தான் தம்பி, நல்ல வெயிட் தான். இஞ்சி மாத்தி வச்சாச்சா? இஞ்சி எடுத்தாச்சு. நல்லா இடிச்சுட்டா? நல்லா இடிச்சாச்சு. எடுத்து வைல இல்ல? எடுத்து வச்சிடலாம். விடு இல்ல வீரா, நான் வாண்ட எத்தனை திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். விடு சித்தப்பா, விடு பாத்துக்கலாம். விடு. ரைட்டு. இப்போ மசாலா தடவதுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிடணும். கல் உப்பு போட்டாச்சு. சரி, அடுத்தால மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடணும். அடுத்து இடிச்சு வச்ச பட்டை மசாலா சேர்த்துக்கிடலாம். இடிச்சு வச்ச பட்டை மசால். இறைச்சிக்கு தேவையான கரம் மசாலா சேர்த்துக்கிடணும். இறைச்சிக்கு தேவையான வத்தப்பொடி சேர்க்க போறோம். இறைச்சிக்கு தேவையான மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். இறைச்சிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட். இறைச்சிக்கு தேவையான நாட்டு நல்ல மிளகு பொடி இடிச்சது.
அதுக்கு தேவையான மல்லி புதினா தூவி விடணும். எல்லா மசாலும் போட்டாச்சு. இனி மொத்தமாக விரவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இறைச்சி கடையில் நான் என்ன செஞ்சு வச்சேன், அந்த மீனுக்கு அங்கத்தான் நான் முந்தி நின்று வந்தேன். நான் வாரேன் என்று சொன்னா இந்த இறைச்சி ருசியும் நாக்கு ருசி தான். நான் வாரேன் என்று சொன்னா இந்த இறைச்சி ருசி தான் நாக்கு ருசி தான். பொரிக்கிறதுக்கு கடவாயை அடுப்பில் வை. சுத்தமாவில் செக்கில் ஆட்டினா தேங்காய். மசாலா தடவின கறியை எண்ணெயில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். பிடிக்குங்களா? இதை பிரட்டி மாற்றணும். சமைச்சு முடிச்சாச்சு. இனி ருசிச்சு பார்க்க போறோம். அருமை. கேரளத்து ருசி இப்போ தாங்க வந்திருக்கு. எத்தனையோ சமையலில் நாங்கள் போயிருக்கோம், செஞ்சுருக்கோம். அந்த கேரளத்து அல்வா அதே நாக்கில் அஞ்சோ என்ன சொல்லன்னு எனக்கு தெரியலங்க. இதுதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். சித்தப்பா கைவனத்தில் வேற லெவலில் ஒரு விருந்து. சித்தப்பா கை பக்குவம், லவ் யூ டாடி, வேற லெவலில் இருக்கு. அறுசுவை நாக்கில் நடனம் ஆடுதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிடணும் தான் தோணும். அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க.
மாதிரி நாக்கு ருசியாக சாப்பிடணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சார். லைக் மட்டும் இல்ல, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எங்க சித்தப்பாவோட பாட்டை அடிக்கடி கேட்க முடியும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க, தட்டி விட்டுருங்க.